ராசா ஒரு தடவை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, பொட்டு வச்சுட்டு உங்க அம்மா பொட்டு வச்சா கூட நீ அழிச்சிட்டு தான் சும்மா வரணும். காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்ததே அவர் தான். 60-70 ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் கட்சியை 1,70,70,000 கோடி ஊழல் செய்து இந்த ஆமநாராசாவும் கனிமொழியும் திகார் சிறைச்சாலையில் 1.5 ஆண்டுகள் இருந்து இவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தார்கள். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து இந்த ஆயத்த வரியையும் அரசாங்கத்திற்கு வரியையும் கட்டாமல் இவையெல்லாம் விற்று வருகிற பணம் செந்தில் பாலாஜி மூலம் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. தனி மனிதர்கள் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்வார்கள். அரசாங்கமே தன்னுடைய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தில் வரி ஏய்ப்பு செய்கிறது என்றால் இந்த அயோக்கியர்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா இல்லையா? அந்த வருமானம் வரியாக திமுக அரசுக்கு தான் வரும். அங்கே போய் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. இது மாநிலத்தின் உரிமை, நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், இங்கே ஒரு அரசு இருக்கிறது, அதனுடைய கடமையில் எப்படி மத்திய அரசாங்கமே தப்பு செஞ்சா என்ன பண்றது? அதான் ஒரு கேள்வி. திமுக காரன் பணம் வாங்காம பதவி போட மாட்டான். மீனாட்சி கோயிலில் செருப்பு குத்தகை யார் கூடுதலாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு குத்தகை கொடுப்பது போல துணைவேந்தர் பதவிக்கு எவன் கூடுதலாக தொகை கோட் செய்கிறானோ அவனுக்கு தான் துணைவேந்தர் பதவி கொடுக்கப்படும். அப்படித்தான் கொடுத்தார்கள், இனிமேயும் அப்படித்தான் கொடுப்பார்கள். நம்பர் திருடன் பொன்முடி, அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த ஆளை கட்டி கொண்டு நாமும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகிவிட்டதே. ஸ்டாலின் அப்படித்தான் நினைக்கிறார். அதனாலே தான் ஆட்சியை வைத்துக் கொண்டு சர்க்கார் வக்கீலை முடக்கிக் கொள்கிறார், போலீஸை முடக்கிக் கொள்கிறார், செய்ய வேண்டிய தப்புக்களை எல்லாம் செய்கிறார். அவர் தன்னை வி ஆர் எபோவ் லா என்று நினைக்கிறார். இந்த நீதிபதியும் எபோவ் லாவா? அப்புறம் என்ன இந்தியாவின் நீதியின் ஆட்சி? எதற்கு நீதி தேவதையினுடைய கண்ணை கட்டி வைத்திருக்கிறீர்கள்? அவிழ்த்து விடுங்க. டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். கருணாநிதியுடைய நினைவு இடத்துல ஒரு இந்து கோவில்களுடைய ஒரு கோபுரம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுக்கு பல தலைவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த இடத்துல கோபுரத்தை வைக்கலாம். நான் பிறர் கண்டனம் தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? ஒருவேளை கருணாநிதியினுடைய சமாதியில் கொண்டு போய் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை பூவாக அலங்கரித்ததன் மூலம் ஆண்டாள் கோயிலினுடைய பெருமை குலைந்து விட்டது என்பதற்காகவா, அல்லது கருணாநிதி பெரிய பகுத்தறிவாதியினுடைய சமாதியில் கோயில் கோபுரம் இடம்பெற்றதினால் அவருடைய கட்சி இப்பொழுது எவ்வளவு குலைந்து சின்னாபின்னப்பட்டு கொள்கைகளை இழந்து நிற்கிறது என்பதற்காகவா? இந்துக்களை அவமதிக்கிறாங்க, அவங்களுடைய உணர்ச்சிகளை அவமதிப்பு. நான் சொல்கிறேன், கோபுரத்தை பூவாக அடுக்கி காட்டினால் அதில் என்ன அவமதிப்பு? நான் கேட்பது ஒன்றுதான். ஒன்று, இந்த ஆள் சாமி இல்லை என்று சொன்னவருடைய சமாதியிலே கொண்டு கோபுரத்தை பூவாக அலங்கரித்ததன் மூலம் இவர்களுடைய கொள்கையிலிருந்து இவர்கள் வழுக்குகிறார்களா? 40 ஆண்டுகள் மீனாட்சிக்கு எதுக்கு வைரத்தோடு, இந்த பிள்ளைகளுக்கு தலைக்கு எண்ணெய் இல்லை, மீனாட்சிக்கு என்ன குடங்குடமாக பார் என்று கேட்டவர்களுடைய சமாதியிலே இந்த கோயில் கோபுரங்களெல்லாம் இடம்பெறுகின்றன என்றால் அவர்களுடைய வழுக்கலையும் திமுகவினுடைய கொள்கையற்ற நிலையையும் அது காட்டுகிறது என்று பிறர் கண்டிக்கிறார்களா? இல்லை, இந்த சமாதியில் இந்த யோக்கிய சிகாமணியினுடைய சமாதியில் கொண்டு போய் கோயில் கோபுரத்தை வைத்ததன் மூலம் அது அசிங்கப்பட்டு விட்டது என்று மெய்யியலாளர்கள் வருத்தப்படுறாங்களா? இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா கடவுளே இல்லைங்கிறாங்க. இந்துக்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, நாத்திகம் பேசுகிறாங்க, இந்துக்களுடைய மக்களுடைய உணர்ச்சிகளை இவர்கள் தெரியாமல் சொல்லுகிறார்கள். ஸ்டாலினுக்கு ஆயுஷ் ஹோமம் செய்வதற்காக இந்த காரைக்காலுக்கு பக்கத்தில் ஒரு தலம் இருக்கிறது, மார்க்கண்டேயனுக்குரிய தலம், ஆயுள் வளருவதற்காக உள்ள தலம். அங்கே போய் ஸ்டாலினுடைய மனைவி சமஸ்கிருதத்தில் ஐயர்களை வைத்து கொண்டு ஆயுஷ் ஹோமம் செய்கிறார். அப்புறம் என்ன? உன்னுடைய பார்ப்பன எதிர்ப்பு போய்விட்டது, உன்னுடைய சமஸ்கிருத எதிர்ப்பு போய்விட்டது.
இந்த மாதிரி ஹோமங்கள் செய்தால் ஆயுள் வளரும் என்கின்ற உன்னுடைய மூட நம்பிக்கை உன்னுடைய குடும்பத்திலிருந்தே வெளிப்படுகிறது. இதையெல்லாம் ஸ்டாலின் குடும்பத்தில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சறுக்கல்கள் வழுக்கல்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய உரிமையில் நாங்கள் கைவிக்க மாட்டோம் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், இதே கொள்கையை பெரியார் பேசி மணியம்மையினுடைய கொள்கையில் கைவிக்க மாட்டேன் என்று சொல்லி கருணாநிதியை செய்து தயாளம்மாள் கொள்கையில் கையை வைக்க மாட்டேன் என்று சொன்னால் எந்த கருத்து வளரும்? உன்னுடைய குடும்பத்தையே உன்னால் ஒழுங்கு பண்ண முடியவில்லை, நீ என்ன ஊருக்கு எதிராக சனாதனம் பேசுகிறாய் என்று கேட்கிறேன் நான். இதுல முக்கியமா வந்து ராசா ஒரு தடவை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, பொட்டு வச்சுட்டு உங்க அம்மா பொட்டு வச்சா கூட நீ அழிச்சுட்டு தான் அதெல்லாம் சும்மா ஒரு பம்மாத்து. காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்ததே அவர் தான். 60-70 ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் கட்சியை 1,70,000 கோடி ஊழல் செய்து இந்த ஆமன் ராசாவும் கனிமொழியும் திகார் சிறைச்சாலையில் 1.5 ஆண்டுகள் இருந்து இவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தார்கள். இவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு என்ன பெரிய யோக்கியதை இருக்கிறது? இவர்களெல்லாம் இன்னும் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள், எம்பிக்களாக ஆகிறார்கள். டாஸ்மார்க் விவகாரத்தில் தாழ்த்தப்பட்டவனிலும் அப்படித்தான் இருக்கிறான், மேல்குடியிலும் அப்படித்தான் இருக்கிறான், பார்ப்பனிலும். எவனாவது ஒருவன் எந்த சமூகத்திலாவது ஒரு யோக்கியன் கிடைக்கவில்லை மந்திரி ஆக்குவதற்கு, எம்பி ஆக்குவதற்கு. நான் சொல்லுகிறேன், இது ஒரு நேர்மையான ஆள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு 10 பேர் கிடைக்க மாட்டேங்கிறானே. இந்த அயோக்கியர்களைத்தானே திரும்ப திரும்ப கொண்டு போய் மந்திரிகளாக ஆக்கி ஆட்சிகளே கவிழ்கின்றனவே. காங்கிரஸ் அன்றைக்கு கவிழ்ந்த ஆட்சி இன்றைக்கு நூற முடியவில்லையே. இவர்களெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிறேன். இந்த கனிமொழி 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வந்து அவர் ஏதோ தூய யோவான் போல இவர்களெல்லாம் பேசுகிறார்களே. இப்போ பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய திருமா அவர்களே வந்து இந்துக்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தானே எப்பவுமே பேசுறாரு. தோழமை கட்சிகளை இப்படிதானே பேசுறாரு. அவர் அதுதான் பகுத்தறிவு என்று நினைப்பார். மாயாவதி இப்படிதான் அந்த காலத்திலே பார்ப்பன எதிர்ப்பை பேசித்தான் அந்த கட்சி உருவானது. மாயாவதியினுடைய கட்சி கன்சிராமால் உருவாக்கப்பட்டதே பார்ப்பனுடைய வேதங்கள் புராணங்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களாகிய நம்மை இழிவுபடுத்துகின்றன என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினார்கள். கொஞ்ச காலத்தில் பார்ப்பனனை கூட்டணியாக வைத்துக் கொண்டு தான் ஆட்சி அமைத்தார்கள். அதிகாரம் என்று வந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் போவார்கள். டாஸ்மார்க் விவகாரத்துல நீதிமன்றம் சரமாதிரியா வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து டாஸ்மார்க்குக்காக வந்து வாதாட வந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, இடி ரைட் நடத்தினால தமிழக அரசுக்கே வந்து ஒரு அவமானத்தை இழைத்து விட்டார்கள் அப்படின்னு வந்து வாதத்தை வச்சிருக்காங்க. இதுதான் சரியான கேள்வி. நான் கேட்கிறேன், PS ராமன் என்கின்ற வழக்கறிஞர், அவர் ஒரு பார்ப்பனர். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய சமூகம் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இந்த டாஸ்மார்க் என்கின்ற அசிங்கங்கள், திருட்டுகள், அயோக்கியத்தனங்கள் இவற்றை நிலைநாட்டுவதற்காகவும் அதனாலே மாநில உரிமை பறிபோய்விட்டது என்றும் அவர் நீதிமன்றத்தில் பேசுகிறார். நான் சொல்கிறேன், மற்றவனெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவன் எப்படியோ தொலைகிறான். நீ தர்மத்தை காப்பாற்ற பிறந்த சமூகத்தில் பிறந்து இந்த திமுக அரசுக்காக அவன் செய்த அயோக்கியத்தனத்தை நிறுவுவதற்காக, அவன் செய்த அயோக்கியத்தனத்தால் இந்த மக்கள் எவ்வளவு பணத்தை இழந்தார்கள் என்பது முக்கியம் இல்லையா? அது டாஸ்மார்க் என்பதிலே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்து விட்ட பிறகு என்ன மாறுதல் செய்தார் என்றால், அங்கிருந்து சரக்கு வரும். அந்த சரக்கு எவ்வளதோ 1,00,000 பாட்டில் வருகிறது என்று வைத்துக்கொள்ள, 1,00,000 பாட்டிலுக்கு ஆயத்த வரி கட்டுவார்கள், எக்ஸைஸ் டியூட்டி கட்டிவிட்டு அதன் மேல் விலை வைக்கப்பட்டு பாட்டிலுக்கு உள்ள விலையும் வைக்கப்பட்டு அது விலைக்கு விற்கப்படும். இப்பொழுது பாதி சரக்கு உற்பத்தி தளத்திலிருந்து டாஸ்மார்க்குக்கே போகாமல் நேரடியாக வெளியே வந்து அதே டாஸ்மார்க் கடையில் தனியாக ஒதுக்கி வியாபாரம் செய்யப்பட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து இந்த ஆயத்த வரியையும் அரசாங்கத்திற்கு வரியையும் கட்டாமல் இவையெல்லாம் விற்று வருகிற பணம் செந்தில் பாலாஜி மூலம் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. உலகத்திலேயே தனி மனிதர்கள் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்வார்கள். அரசாங்கமே தன்னுடைய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தில் வரி ஏய்ப்பு செய்கிறது என்றால் இந்த அயோக்கியர்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா இல்லையா? அந்த வருமானம் வரியாக திமுக அரசுக்கு தான் வரும். இப்பொழுது திமுக அரசுக்கு போகாமல் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. அரசாங்கமே வரி ஏய்ப்பு செய்கிறது. அந்த வரி ஏய்ப்பின் பலனை முதலமைச்சர் அனுபவிக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்கிறார்கள். இவர்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டார்கள்? நாம் கட்டுகிற வரி, மின் கட்டணத்திலிருந்து எல்லாமே, நாம் கட்டுகிற எல்லாவற்றுக்குமான வரிகள் எல்லாம் பாதி இவர்கள் வீட்டுக்கு, பாதி தான் அரசாங்கத்திற்கு என்று சொன்னால் நாம் 2 மடங்கு வரி பலனே பெறாமல் ஒருவனை தேர்ந்தெடுத்த குற்றத்திற்காக பாதி ரூபாயும். ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன்,
எந்த ஒன்றிலும் பாதி ரூபாய் இவர்களுடைய வீட்டுக்கு வந்து விடும் என்றால் நாம் வரியை ₹1/2 கட்டினால் போதும் என்கிற நிலைக்கு ₹1 கட்டி ₹1/2 இவன் வீட்டுக்கு போவதற்கு நமக்கு எதற்கு ஆட்சியாளன் வேண்டும்? நிச்சயமா. இந்த PS ராமனா அந்த வக்கீல், அவர் ஒரு பிராமண வக்கீல், அவர் சொல்கிறார் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். டாஸ்மார்க்கின் மீது அந்த ஆயத்த வரியினர், அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுத்ததின் மூலம் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கே வந்து, அரசாங்கத்திற்கு சொந்தமான தலைமைச் செயலகத்திற்கே வந்து ஏராளமான ஆவணங்களை அள்ளி கொண்டதன் மூலம் மாநிலத்தின் உரிமை பறிபோய்விட்டது என்று நீதிமன்றத்தில் பேசுகிறார். அப்படிதான் வாதத்தை வச்சிருந்தாங்க. அதுல என்ன நான் கேட்கிறேன், நீ திருடி வைத்திருக்கிற பணத்தையும் அங்கேதான் உன் வீட்டில் வைத்தால் அது ரெய்டுக்கு உள்ளாகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் அரசாங்க அலுவலகத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதனாலே தான் அந்த ஆவணங்களை அள்ளி கொண்டு போக அவர்கள் வந்தார்கள். திருடன் தான் அதற்கு உரிமையாளன் என்று ஆகிவிட்டால் திருட்டு பொருள்களை பதுக்கி வைப்பதற்குரிய சிறந்த இடமாக தலைமை அலுவலகம் ஆகிவிடுகிறதே. நீ அரசாங்க அலுவலகத்தில் வைப்பதில்லை என்று கிடையாதே, மற்ற இடங்களெல்லாம் ரெய்டுகளுக்கு உள்ளாகின்றன என்று சொல்லி அரசாங்க அலுவலகத்தில் கொண்டு போய் வைக்கிற 1000 கோடிக்கான வரியை போய் அவர்கள் அங்கிருந்து கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எதற்காக கோபம் வர வேண்டும் என்றால், அந்த அரசாங்க வக்கீல் PS ராமன் உட்பட அரசாங்கத்திற்கு வர வேண்டிய ஆயத்த வரியை, டாஸ்மார்க்கு கட்ட வேண்டிய ஆயத்த வரியை கட்டாமல் பாதியை இவர்கள் ஒதுக்குவது, பாட்டிலுக்கு ₹10 கூட வைத்து விற்பது, அந்த அரசாங்கம் விற்கிற மது போத்தல் பாதி தான் அது அரசாங்கத்துக்கு வரும், மீதி எல்லாம் இவருடைய வீட்டுக்கு போயிடும், ஆள்பவன் வீட்டுக்கு போயிடும். இதை குறித்து 12 கட்சிகள் இருக்கின்றன, துணை கட்சிகள், CPM, CPI, திருமாவளவன், யாரும் பேச மாட்டார்கள். BJP இந்துத்துவா கட்சி, அதை ஒழிக்கிறோம், BJP வந்துவிடும், அதை ஒழிக்கிறோம் என்று பேசுவார்களே தவிர இந்த எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போகின்ற இந்த கட்சியை பற்றி பேச மாட்டார்கள். இன்னும் பார்த்தால் மோடி எதுவும் தனியாக கொண்டு போவதில்லை. நான் மோடியினுடைய கட்சிக்கு ஆதரவாளன் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் இந்துத்துவா போன்ற கொள்கைகள் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கக்கூடாது, மதம் காரணமாக அரசியல் நடக்கக்கூடாது என்று நம்புகிறவன் தான் நான். ஆனாலும் கூட மோடி தனிப்பட்ட முறையில் காசு சேர்ப்பதில்லை, அவருக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. நீ பூரா அடிக்கிற கொள்ளை தாங்க முடியவில்லை. நீங்களெல்லாம் சொல்லுகிறீர்கள் மோடியை பார்த்து இந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை பறிபோய்விட்டது என்று PS ராமன் பேசுகிறார். உரிமை என்பது நீ கொள்ளையடிப்பதற்கா? வரி கட்டாமல் கொள்ளையடிப்பதற்கா? அரசாங்க நிறுவனத்திற்கு போக வேண்டிய போத்தல்களை எல்லாம் போக விடாமல் தனியே ஒதுக்கி அதற்கு வரியும் கட்டாமல் விற்கிற பணம் பூரா உன்னுடைய குடும்பத்திற்கு, வரி கட்டி டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு. இப்போ நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இது முக்கியமாக இதுல வந்து செந்தில் பாலாஜி உட்பட ஒரு வாதம் வைத்தாரே PS ராமன். நான் கேட்கிறேன், அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட ஆமா அமைச்சர்கள் எல்லாம் இல்லாமல் நடக்கிறது, மாநில உரிமை பறிபோகிறது. CID ஆயத்தத்துறையினர் நேரடியாக அந்த தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்றதின் மூலம் நம்முடைய மாநிலத்தின் உரிமை பறிபோய்விட்டது. ஆமா, அப்படிதான் வாதம் வச்சிருக்காங்க. அது என்ன அப்புறம் அவமானமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம், ஒருத்தன் ஒரு பெண்ணினுடைய உன்ன மாதிரி ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் கிடக்கிற பெரிய 2 வட சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுகிறேன். அப்பொழுது CBI போலீஸ்காரர் ஒரு எதிரே வருகிறார், அவர் அவனை பிடித்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது எங்களுடைய நாட்டில் நீ எப்படி எங்களை கேட்காமல் வரலாம், நீ எப்படி எங்களை கேட்காமல் அந்த சங்கிலியை காப்பாற்றலாம், எங்களுடைய நாட்டில் நீ செயல்படுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது, CBI காரன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலுடைய நீ எப்படி உள்ளே நுழையலாம், நீ எப்படி அவனை பிடிக்கலாம், அது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம். இந்த டாஸ்மார்க் அலுவலகத்திற்குள் ஆயத்த வரிக்காரன் நுழைந்து அமலாக்கத்துறை நுழைந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய் 1000 கோடி ரூபாய்க்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போனால் இதை நம்முடைய PS ராமன் சொல்லுகிறார் மாநில உரிமை பறிப்பு. திருடுவது மாநில உரிமை பறிப்பு போகவில்லையா? வரி கட்டாமல் அதை கொள்ளையடிப்பதில் மாநில உரிமை பறிபோகவில்லையா? மாநில மக்களின் உரிமை பறிபோகவில்லையா? 2 மடங்கு வரி கட்ட வேண்டியிருக்கு.
இவன் கொள்ளையடிக்கின்ற காரணத்தினால் 1 மடங்கு அரசாங்கத்திற்கும் 1 மடங்கு இவர்களுக்கும் போகிறது. அந்த 1 மடங்கு அரசாங்கத்தில் சிப்பந்திகள் மற்றவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தது போக நமக்கு 1/4 பங்கு வந்து சேர்கிறது. இவர் சொல்லுகிறார் மாநில அரசாங்கத்தின் உரிமை பறி போய்விட்டது. அப்படி என்றால் இது மாநில அரசாங்கமே அந்த வழக்கை தொடுக்க வேண்டுமே தவிர, டாஸ்மார்க்கில் உள்ள வழக்கை அமலாக்கத்துறை தொடுக்கிறதே, அங்கே போய் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதே, இது வந்து மாநிலத்தின் உரிமை, நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், இங்கே ஒரு அரசு இருக்கிறது, அதனுடைய கடமையில் எப்படி மத்திய அரசாங்கமே தப்பு செஞ்சா என்ன பண்றது? அதான் பல கேள்வி. நீயே திருடனாக இருப்பதால் உனக்கு சூப்பர்வைசர், நீ ஒரு ஸ்டாஃப், இன்னொரு சூப்பர்வைசர் இருக்கிறான், வந்து உன்னை பிடித்து உள்ளே வைக்கிறான். ஏனென்றால் நீ இதை செய்கிறாய். பாதுகாக்க வேண்டிய நீயே அரசாங்க வரியை ஏய்க்கிறாய். பாதுகாக்க வேண்டிய நீ அரசாங்க வரி கட்டாமல் டாஸ்மார்க் மூலம் இருக்காமல் தனியாக இருக்கிறாய். அப்பொழுது அவன் உள்ளே நுழைவதில் என்ன பெரிய தப்பு இருக்கிறது? இதுல அமைச்சர்கள் உட்பட முதல்வருக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. அவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லார் மீதும் தான் வழக்கு தொடுக்க வேண்டும், எல்லார் மீதும் தான் எடுக்க வேண்டும். ஸ்டாலின் யோக்கியனாக இருந்தால் அதை நடக்க விடுவாரா? அதனாலே அதெல்லாம் கிடையாது. ஆகவே இவர்கள் மாநில சுயாட்சி எதற்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால், இப்பொழுது நான் ஒரு புதிய கருத்து ஒன்று சொல்லுகிறேன். நாளை நான் தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதுவதற்காக இதை யோசித்தேன். மாநில உரிமையை எதற்கு கேட்கிறார்கள் என்றால், ஆயத்த வரிக்காரர்கள் அல்லது அமலாக்கத்துறையினர் தமிழ்நாட்டு மண்ணுக்குள் எங்களை கேட்டுவிட்டுத்தான் நுழைய வேண்டும். இவர்களை கேட்டுவிட்டு டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்துக்குள் நுழைய வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி கொண்டு இவர்களை நுழைய விடுவார்கள். அந்த உரிமை மாநில அரசுக்கு தான் இருப்பதால் அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது. இவர்களுடைய அரசு எப்பொழுதாவது செந்தில் பாலாஜியின் மீது வழக்கை தொடர்ந்து நடத்துமா? எந்த மந்திரி மீதாவது உள்ள வழக்கை, தன்னுடைய மந்திரி மீது உள்ள வழக்கை தானே நடத்தியதாக வரலாறு உண்டா? சர்க்கார் வக்கீல் உன்னுடைய வக்கீல், போலீஸ்காரன் உன் கையிலே இருக்கிறவன், நீ என்ன சட்டத்தை நிறைவேற்றுவாய்? நீ திருடன், உன்னை தடுக்க வேண்டிய போலீஸ் உன் கையில், உனக்கு எதிராக வாதிட வேண்டிய சர்க்கார் வக்கீல் உன் கையில், நீ எந்த தப்பை செய்யாமல் இருப்பாய்? இதில் என்ன மாநில உரிமை பறிபோகிறது? சிபிஐ உள்ளே நுழையட்டும், ஆயத்த வரி உள்ளே நுழையட்டும், மக்களுடைய பணம் காக்கப்படட்டும். இதில் நீ எங்களுடைய உரிமை பறிபோய்விட்டது, மாநில உரிமை பறிபோய்விட்டது, இதை நாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன? நாங்கள் எங்கள் நாட்டை சுரண்டிக் கொள்வோம், என்ன வேண்டுமானாலும் செய்வோம். எங்களுடைய போலீஸை மடக்கி வைப்போம், சர்க்கார் வக்கீலை மடக்கி வைப்போம், நாங்கள் வேண்டிய கொள்ளையை அடிப்போம். அதற்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு மாநிலத்தில் அரசு உரிமை இருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு அவருக்கு வந்து வாதிடும் பொழுது, ஏன் KN நேரு வீட்டில் வந்து இப்போ நடந்த ரெய்டுக்கு வந்து அரசாங்கம் திமுகவிலிருந்து யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல? என்ன காரணம்? அது செய்தது மத்திய அரசு செய்து. ஆனா ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய செந்தில் பாலாஜி வழக்கில் பூட்டி மூடி விட்டார்கள் மாநில அரசாங்கத்தில். அதற்கு பிறகு நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி ஆகிவிட்டது. இவர் லஞ்சம் வாங்கிய வழக்கு, நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடிக்கு கொண்டு வந்து விட்டார். பிறகு சுப்ரீம் கோர்ட் நீ திருப்பி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ திருடியவன், ஆகவே வழக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று சுப்பிரமணியம் போன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டதன் மூலம் அந்த வழக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை ஸ்டாலின் நடத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சர்க்கார் வக்கீல் என்ன பேசுவார்? இவரால் நியமிக்கப்பட்ட ராமன் என்ன பேசுவார்? செந்தில் பாலாஜியின் மீது இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் அவர் விடுவிக்கப்படுவது குறித்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுவார். நீ திருடன், உனக்கு சொந்தமாக போலீஸ் இருக்கிறது, அதை நீ ஒழுங்கான காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாய். உனக்கு சொந்தமாக வக்கீல் இருக்கிறான், சர்க்கார் வக்கீல், அவன் திருடனுக்கு சாதகமாக பேசுவான். உன்னால் எப்படி திருட்டை நிப்பாட்ட முடியும்? அவன் வந்தால் தானே அது நடக்கும். அதுக்காக தானே சிபிஐயை கூப்பிடுகிறோம், அதற்காகத்தானே ஆயத்த வரிக்காரர்களை கூப்பிடுகிறோம். நீங்கள் மாநில சுயாட்சியோடு சம்பந்தப்படுத்துகிறீர்களே, எங்களுடைய அரசு தான் தண்டிக்க வேண்டும், எங்களுடைய அரசு தான் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று நீ சொன்னால் எப்பொழுது பிடிப்பாய்? நீ திருடுவோம் நீ தானே. உனக்கு எதிராகவே நீ வழக்கு நடத்தி கொள்வாயா? உனக்கு எதிராகவே நீ போலீஸை விட்டு பிடிப்பாயா? இதில் மாநில உரிமை பறிபோகிறது என்றால் இந்த மாநிலத்தை காக்க வேண்டிய கடமை மேலே இருக்கிறவனுக்கு இருக்கிறது என்றுதான் பொருளாகும். இன்னைக்கு வந்து துணைவேந்தர் நியமனத்தில் 10
மசோதாக்களையும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து வேணுனே தானே வேந்தர் என்று நினைத்து கொண்டு ஆளுநர் ஆடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு முரசொலியில இப்பொழுது ஸ்டாலின் தான் வேந்தர் என்று ஆட போகிறார். ஆளுநர் செய்ததிலே ஒரு காரியம், லஞ்சம் வாங்கி கொண்டு துணைவேந்தர் போடவில்லை. நான் சொல்கிறேன், கவர்னர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை உரை. அவன் பசுவை பன்றி என்று எழுதி கொடுத்தால் நீ படிக்க வேண்டியதுதான். அவனுடைய கொள்கை திட்டத்தை, அவனுடைய கருத்தை அவன் மக்களிடம் பெற்று வந்திருக்கிற வாக்குகளின் அடிப்படையில் எதை சொல்வதற்கும் அவன் உரிமை பெற்றவன். இந்த கவர்னர் படிப்பது என்பது வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து வருகிற ஒரு அலங்கார முறை. கவர்னர் உரை என்றே அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. கவர்னர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை உரை, நிதி வகுப்பு உரை. நியாயமாக மாநில அரசாங்கத்திற்கு அதை நடத்துகிற காலமுறையில் திருடர்களாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய உரையை கவர்னர் படித்திருக்க வேண்டும். அங்கே போய் கலகம் செய்து பாதி படித்து பாதியை படிக்காமல் இதை நான் படிக்க மாட்டேன், இதை நீனா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், நீயா தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, அதை சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்பொழுது நீ அல்லாமல் எல்லா சட்டங்களும் நிறைவேறிவிட்டன. ஆனா கவர்னரோட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கோர்ட்ல அவர் சொன்னது, அரசியல் துணைவேந்தர் நியமனத்திற்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வந்து அதை இந்த கவர்னர் வந்து 10 கோடி வாங்காம அந்த பதவியை கொடுத்தார். திமுக காரன் பணம் வாங்காம பதவி போட மாட்டான். மீனாட்சி கோயிலில் செருப்பு குத்தகை யார் கூடுதலாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு குத்தகை கொடுப்பது போல துணைவேந்தர் பதவிக்கு எவன் கூடுதலாக தொகை கோட் செய்கிறானோ அவனுக்கு தான் துணைவேந்தர் பதவி கொடுக்கப்படும். அப்படித்தான் கொடுத்தார்கள், இனிமேயும் அப்படித்தான் கொடுப்பார்கள். இன்னைக்கு வக்பு சட்ட திருத்த மசோதாவில் வந்து இவங்க மத்திய அரசு சொன்னக்கூடிய விவாதங்கள்லையும் வாதங்கள்லையும் வந்து திருப்தி இல்லை அப்படின்னு வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய முழுவதுமாக சொல்லவில்லை, ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல் இந்த சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது. அரசாங்கமே நமக்கு எதிரானதாக இருக்கும்போது நம்முடைய சொத்துக்களை இவர்கள் காப்பாற்றி தருவார்களா என்று முஸ்லீம்கள் ஐயுறுவது நியாயமானது. அதில் 2 பேரை கொண்டு போய் இந்துக்களை எதற்காக அதில் போடுகிறா என்று அவர்கள் கேட்ட கேள்வி நாடு முழுவதும் கேட்கப்பட்ட கேள்விதான். நானே எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன். திருவண்ணாமலை கோயிலுக்குள் முஸ்லீம்களை போட முடியுமா, அப்படியானால் நீ எதற்காக போடுகிறாய் என்று. இது போன்ற சில சங்கதிகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றாலும் அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல் வக்ஃபு சொத்துக்கள் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு, பலரால் பறிக்கப்பட்டு, பலரால் 2 கண்ட்ரோல் ஆக்டுகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டு போதிய வருமானம் இல்லாமல் பிறரால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை, பறிக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப மீட்டு தருவதற்கு உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி வேண்டும். நீங்களாக மீட்டு கொண்டு விடுவீர்களா? நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 5000 ரூபாய் வாடகைக்கு விட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அது 50,000 ரூபாய் வாடகை. நீ போய் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். அரசாங்கம் அதை மீட்டு கொடுக்க வேண்டும். இப்போ கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு நயினார் அவர்களும் சொல்லியிருக்காரு, இது வந்து தலைமை தான் முடிவு செய்யும். தலைமை தான் முடிவு செய்யும். அவர் பொதுவாக பேசுகிறார் நியாயமாக. அண்ணாமலையாக இருந்தால் நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று சொல்வார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கு அமித்ஷா பேசியதை நானும் கேட்டேன், உலகமும் கேட்டது, தெளிவில்லாமல் இருந்தது. கூட்டணி எடப்பாடியினுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கும். அதற்கு பிறகு ஆட்சி கூட்டணி ஆட்சியா அல்லது கூட்டணி வென்ற பிறகு எடப்பாடியினுடைய தனி ஆட்சியா என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை. அதை அன்றைக்கே முதலிலேயே நான் சொன்னேன். அதிமுக ஸ்டாலினா எடப்பாடியா என்கின்ற கேள்விதான் வைக்கப்பட வேண்டும். ஸ்டாலினா பிஜேபியா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க ஸ்டாலின் முயலுகிறார். ஏனென்றால் அதிமுக இந்த நாட்டில் கூடுதலாக ஆண்டு பழக்கப்பட்ட கட்சி. அதிமுக அதனுடைய இரட்டை இலை, எம்ஜிஆர், அம்மா இவற்றையெல்லாம் மக்கள் விரும்புவார்கள். ஆகவே எடப்பாடியை வெல்வதை விட பிஜேபியை வெல்வது தான் எளிதானது. சென்ற தேர்தலிலேயே வென்றிருக்கிறோம். சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். ஆகவே இந்த தேர்தலை எடப்பாடி தான் சந்திக்க முடியுமே தவிர இந்த தேர்தலை மோடி வந்து சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிற போது அதனாலே தான் அண்ணாமலையை கீழே இறக்கி விட்டு புதிய தலைவரை நியமித்தார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த தேர்தல் மோடியா எடப்பாடியா, இது எடப்பாடியா ஸ்டாலினா என்று முன்வைக்கப்பட்டால் தான் மக்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். இதை பிஜேபி உள்ளே வந்து நுழைவதற்கு முயலுகிறான். பிஜேபியை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நடத்த ஸ்டாலின் விரும்புகிறார். நாம எடப்பாடியா என்று சொன்னால் நம்முடைய தவறுகளின் காரணமாக மாற்று ஆட்சி, எப்பொழுதுமே அதிமுக ஆட்சி தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஆட்சிக்கு வந்து விடுவார். நாம மறுபடியும் பிஜேபியா என்கின்ற கேள்வி வைக்கப்பட்டால் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லலாம், பணம் தரவில்லை என்று சொல்லலாம், வரியில் பாதி போகிறது என்று சொல்லலாம், உரிமைகள் இல்லை என்று சொல்லலாம்.
அதற்கான முயற்சியில தான் திமுக வந்து ஈடுபட்டு இருக்கிறது. அந்த முயற்சியை முறியடிப்பதில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். அந்த முயற்சியை முறியடிப்பதில் அதிமுக வெற்றி பெறாவிட்டாலும் அல்லது பிஜேபி உள்ளே நுழைந்து கொண்டு உனக்கும் எனக்கும் தான் போட்டி என்பது போன்ற கருத்தை உருவாக்கினாலும் இந்த அணி வெற்றி பெறுவது கடினம். ஏனென்றால் என்ன அடிப்படையிலும் பிஜேபி இஸ் அவுட் ஆஃப் சீன். பிஜேபிக்கு இந்த தேர்தலில் வேலை இல்லை, பாராளுமன்ற தேர்தலில் தான் வேலை. இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு தான் வேலை. வாழை சுருட்டி கொண்டு பின்னால் போ, விருப்பம் இல்லை என்றால் விட்டு தொலை. இதற்கு நயினார் அவர்கள் வந்து கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க யாரு? நயினார் அவர்கள். நயினார் இணக்கமான ஆள் தான். நயினார் மேலிடம் சொல்வதையும் கேட்பார், தனக்கு தெரிந்ததை மேலிடத்தில் சொல்லி இணக்கமாக ஒரு நிலையை உண்டாக்குவார். இந்த கூட்டணி ஏற்கனவே அறிந்து கூட அதிமுகவில் இருந்தார் என்பதெல்லாம் காரணம் இல்லை. நானும் கூட ஒரு கட்டத்தில் அந்த கட்சிகளோடு சரியில்லை என்றால் அதை எதிர்த்து தானே பேசுகிறோம், அதில் ஒன்று இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது ஒரு இணக்கமான உறவு ஏற்பட வேண்டும் என்று தான் நயினார் அங்கே போடப்பட்டார். இதற்கு சூப்பர் தலைவராக அவர் வேலை செய்து கொண்டு 80 இடம் 90 இடம் வேண்டும் என்று சொல்வது இந்த கூட்டணியை சிதைப்பதற்காக. அதைத்தான் அண்ணாமலை விரும்புகிறார். சூப்பர் தலைவராக இவர் செயல்படுவதை நயினாரும் தடுக்க வேண்டும், டெல்லியும் தடுக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு டெல்லியிலே வந்து நீ அரசியல் நடத்தியது போதும் என்று பதவியை இறக்கி விட்டது போல இவருக்கு பாசை போட்டு அங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கூட்டணியை கெடுப்பதற்காக உள்ள பேச்சுக்கள் அத்தனையும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். பிஜேபிக்கு நன்மை போல் தோன்றுமே தவிர மொத்தமாக கூட்டணியை சிதைக்கும். ஸ்டாலினா மோடியா அல்லது ஸ்டாலினா பிஜேபியா என்ற கருத்து முன்வைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். அவர்கள் வைப்பார்கள், அந்த கருத்து ஏற்றம் பெறுவதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமா பொன்முடியினுடைய பேச்சு வந்து பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதுல வந்து பொதுநல நம்பர் திருடன் பொன்முடி, அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த ஆளை கட்டி கொண்டு நாமும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகிவிட்டதே என்று. அந்த அம்மா லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டார்கள். இந்த ஆள் லஞ்சம் வாங்கிய பணத்தை எல்லாம் பெண்டாட்டி பேரில் போட்டு வைத்திருக்கிறார். அதனால பெண்டாட்டியும் சேர்ந்து தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த அம்மா அழுகை இன்றைக்கு ரொம்ப பரிவையும் இரக்கத்தையும் உண்டாக்கியது. இந்த ஆள் செய்கிற அயோக்கியத்தனத்திற்கு இவருடைய மனைவி ஏன் 3 ஆண்டு சிறைக்கு போக வேண்டும் வயதான காலத்திலே. நிச்சயமா சரி, இப்பொழுது போய் அதை நிறுத்தி வைத்து விட்டு வந்து மீண்டும் அவருக்கு புத்தி வரவில்லை. அவர் சிஸ்டம் இஸ் ராங். நம்முடைய ஜுடிஷியரி, நம்முடைய அஃபிஷியல்டம் எல்லாமே ரொம்ப மிதமானவை, பயங்கர திருத்தத்துக்கு உட்பட்டவை. இந்த ஜனநாயகம் இவ்வளவு சீர்குலைந்து இருப்பதற்கு காரணம் நம்ம சிஸ்டம். இட் இஸ் நாட் அப் டு தி மார்க், வெதர் இட் இஸ் போலீஸ் ஆர் ஜுடிஷியரி, எதுவாக இருந்தால். இப்படி காலங்காலமாக ஒரு மனிதனை தண்டித்து அனுப்பினால் அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் அதுக்கு ஒரு ஸ்டே கொடுக்குறது சுப்ரீம் கோர்ட் என்றால் அப்புறம் எப்படி பயப்படுவானுவன்? எந்த மந்திரியாவது சமீப காலத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கிறானா? பானா சிதம்பரம் டெல்லி சிகிச்சையாலே இருந்துவிட்டு வந்தார். என்ன வழக்கு நடத்து, அவர்களை உள்ளே விடு, சிறப்பு நீதிமன்றங்களை போடு. இவர்களெல்லாம் சாதாரண குற்றவாளிகள் இல்லை, நாடாளுகிற குற்றவாளிகள். ஆகவே சிறப்பு நீதிமன்றத்தை போட்டு இவர்களை உள்ளே தள்ளுவது 6 மாதத்தில் அந்த வழக்கை விசாரித்து உள்ளே அடுத்தடுத்த நீதிமன்றங்களில். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை அவ்வளோதான் 100 நாள் இருந்துவிட்டு வந்து விட்டார், படுக்க போட்டு விட்டார்கள். இனிமேல் அந்த வழக்கு நடக்காது. அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம், அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகளும் நடப்பதில்லை. பொன்முடி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டவர், இவருடைய வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இப்பொழுது வெளியே வந்து அதே வேலையை செய்கிறார், அதை விட திறம்பட செய்கிறார். டாஸ்மார்க்கை கூடுதலாக வரி கட்டாமல் ஏய்த்து அந்த டாஸ்மார்க் பணத்தை ஒதுக்குவது. அவர் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு திருடனை ஏன் நாம் சிறையில் வைக்கிறோம் என்றால் அந்த அசௌகரியம், அந்த துன்பம் அடுத்த தடவை அவனை சிறைக்கு போகாமல் அவனுக்கு அறிவூட்டும். ஒரு காரணம். சமூகம் நம்மை மதிக்காது. 2வது காரணம், சிறை என்பது தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலைமை. பெண்டாட்டியோடு இருக்க முடியாது, பிள்ளையோடு இருக்க முடியாது, உறவோடு இருக்க முடியாது, சாயங்காலம் அன்னபூர்ணாவிலே போய் காபி சாப்பிட முடியாது, சாயந்தரம் விளையாட போக வேண்டும் என்றால் போக முடியாது, என்ன எதுவும் செய்ய முடியாது. சிறை என்பது உங்களுடைய சுதந்திரத்தை ஒடித்து உங்களை ஒரு அறைக்குள் முடக்குகிறது. சரியா? ஆக தண்டனை என்பது மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க அச்சுறுத்துவதற்காகத்தான் தண்டனை. கண்டிப்பாக. ஆனால் இவர்கள் பூராவும் வெளியேற்றிருக்கிறார்கள், மந்திரிகள் பூராவும். அவ்வளவும் சிதம்பரம் வெளியேற்றிருக்கிறார், சிதம்பரம் மகன் வெளியேற்றிருக்கிறார், நம்முடைய ஆவணராஜா வெளியேற்றிருக்கிறார், கனிமொழி வெளியேற்றிருக்கிறார், பொன்முடி வெளியேற்றிருக்கிறார், பொன்முடி அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி வெளியேற்றிருக்கிறார். அத்தனை பேர் வெளியேற்றிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றங்களிடம் ஒரு ஜுடிஷியரி என்று சொல்லி
அது அந்த காலேஜியம் என்று சொல்லி நாங்களே எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டால்தான் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று சொன்னீர்களே. உங்களுடைய நீதிபதியில் ஒருவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்து கொஞ்சம் பகுதி எரிந்தது, அதுபோக எத்தனையோ 1000 கோடிகள் அந்த வீட்டிலே பிடிபட்டன. அந்த நீதிபதியை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தீர்களா அல்லது இம்பீச்மெண்ட்டுக்கு உள்ளாக்குனீர்களா? எதையும் செய்யல. அப்புறம் என்ன நீதிமன்றத்தின் மீது என்ன பெரிய மரியாதை வரும்? நீதிபதிகள் ஆர்தே எபோலா? நான் கேட்கிறேன், ஆர்தே எபோலா? சட்டத்திற்கு மேம்பட்டவர்களா? ஸ்டாலின் அப்படித்தான் நினைக்கிறார். அதனாலே தான் ஆட்சியை வைத்துக்கொண்டு சர்க்கார் வக்கீலை முடக்கிக் கொள்கிறார், போலீஸை முடக்கிக் கொள்கிறார், செய்ய வேண்டிய தப்புக்களை எல்லாம் செய்கிறார். அவர் தன்னை வி ஆர் எபோவ் லா என்று நினைக்கிறார். இந்த நீதிபதியும் எபோவ் லாவா? அப்புறம் என்ன இந்தியாவின் நீதியின் ஆட்சி? எதற்கு நீதி தேவதையினுடைய கண்ணை கட்டி வைத்திருக்கிறீர்கள்? அவிழ்த்து விடுங்கள். இதற்கு அவர் கையிலே திராசு, அது சமமாக நிற்பது போன்ற பாவனை குற்றவாளிகளின் பக்கம் இறங்கி இருக்கிறது. அதுதான் நம்முடைய சிஸ்டம். அது அரசியல்வாதியை தண்டிக்காது, கிரிமினல்வாதிகளை தண்டிக்காது, சரியாக தண்டிக்காது போவார்கள், உள்ளே வருவார்கள், வருஷக்கணக்கில் வழக்கு நடத்துவார்கள், 30 ஆண்டுகளுக்கு கிரிமினல் கேஸ் நடத்துவார்கள். அதனுடைய விளைவாக எல்லாரும் வெளியே இருப்பார்கள். யாருக்கும் எந்த அச்சமும் இல்லை. எந்த மந்திரிக்கும் தான் ஜெயிலில் போய் ஒரு 10 ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற அச்சம் இல்லை. பிறகு போவோம், ஸ்டே வாங்கிக்கொள்வோம், பிறகு போவோம், கொஞ்ச நாளில் வெளியே வந்து விடுவோம். இப்போ பொன்முடியினுடைய பதவி பறி போகுமா சார்? இந்த மானங்கட்ட அரசு அதை செய்யாது. இந்த மானங்கட்ட அரசு ஏனென்றால் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம், PS வீரப்பா தான் தலைவர். அலிபாபாவும் நல்லவன் இல்லை, திருடியவன் திருடியதை அவன் திருடி கொண்டு போனான். அதில் எம்ஜிஆர் நடித்த காரணத்தினால் நமக்கு அது ஒரு நியாயமான பாத்திரம் போல தோன்றுகிறதே தவிர, என்றால் எம்ஜிஆர் ஒரு நியாயமான பாத்திரங்களைத்தான் நடிப்பார், நியாயமானவரும் கூட. PS வீரப்பா தலைமையில் 40 திருடர்கள் இருக்கிறார்கள். அவனெல்லாம் வீரப்பாவுக்கு கட்டுப்பட்டவன். நம்முடைய முதலமைச்சருக்கு மற்ற மந்திரிகள் கட்டுப்பட்டது போல எல்லாரும் அடித்து கொண்டு வருவது பொதுவில் வைக்கப்படும். ஆனால் இங்கே அடித்து கொண்டு வருவது ஸ்டாலின் வீட்டுக்கு போனது போக இவர்களுக்கு ஒரு பகுதி இருக்கும். இது ஒரு திருட்டு கூட்டம், இது நாடாளுவதற்கு தகுதி இல்லாத கூட்டம். என்ன இது சுயாட்சி பேசும், மாநில உரிமைகள் பேசும், எல்லாம் பேசும். எதற்கு என்றால் இன்னும் கொள்ளையடிப்பதனுடைய பங்கை கூட்டுவதற்கு. இந்த 10 இந்த நியாயமில்லை கவர்னர் நடந்து கொண்ட முறை என்றாலும் கூட, அவர் சட்ட வரம்பை மீறி நடந்து கொண்டார் என்றாலும் கூட, இப்பொழுது வாத்தியார் வேலையும் துணைவேந்தர் பதவியும் இவர்களிடம் கொடுத்தால் என்ன செய்வார்கள்? வாத்தியார் வேலைக்கு 40 லட்சம், துணைவேந்தர் பதவிக்கு 10 கோடி. இதுதான் நடக்கும். ஆனால் இதில் கவர்னர் காசு வாங்காமல் போட்டார், நல்ல ஆட்களை போட்டார். ஆனால் அதிகாரம் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தின்படி மாநில அரசாங்கத்துக்கு தான் இதெல்லாம் இருக்கிறது.